அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம பிரெட் அல்வா எப்படி செய்ய போகிறோன்றதை பற்றி தான் வந்து நான் சொல்ல போகிறேன். அதுக்கு நான் ஒரு 12 ஸ்லைஸ் வந்து பிரெட் எடுத்து வச்சுருக்கிறேன், நெய் எடுத்து வச்சுருக்கேன், சீனி அது வந்து 200லேருந்து 225 வரைக்கும் இருக்கும், ஏலக்காய் பொடி இங்கே வந்து பிரெட்டை பொரிக்கிறதுக்கு ஆயில் எடுத்து வச்சுருக்கிறேன். 100 கிராமில் வந்து கோவா எடுத்து வச்சுருக்கேன், ஸ்வீட்லெஸ் கோவா. அதுக்கப்புறம் முந்திரி, இங்கே வந்து மெலன் சீட்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பால் வந்து காய்ச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ப்ரெட்டெல்லாம் பொரித்து எடுத்துக்கலாம். கடலை லோ ஃபயரில் தான் வச்சு நான் வந்து பொரிக்கிறேன், மீடியமாக வச்சு, ஏன்னா ரொம்பவும் காஞ்சிடக்கூடாது, அதுக்காக. இப்போ இந்த ப்ரெட்டு ஃபுல்லத்தையும் நான் பொரித்து எடுத்துகிட்டு உங்கள் கையில் காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் வந்து எல்லா ப்ரெட்டையும் நல்லா பொரித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஆயிலில் வந்து பொரித்து எடுத்துட்டேன். இப்போ அடுப்பில் வந்து வேறு ஒரு கடாய் வச்சு அதில் வந்து நெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நெய்யில் வந்து முந்திரி பருப்பு போட போகிறேன். பாருங்கள், நெய்யில் வந்து முந்திரி பருப்பு வந்து போட்டிருக்கேன். இது கடைசியாக சேர்க்கறதுக்காக உள்ளது. இப்போது கொஞ்சம் முந்திரியை வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன் நான். அதுக்கடுத்தது மறுபடியும் வந்து இந்த மெலன் சீடு இது எல்லாத்தையும் ஒன்றா போட போகிறோம். நாங்கள் எல்லாத்தையும் போட்டுட்டு லேஸாக எடுத்துகிட்டே வரோம். பாருங்கள், மெலன் சீடும் அதை போட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன் நான். இப்போ வந்து இதிலே வந்து நான் காய்ச்சி வச்சுருக்கிற பாலை ஊற்ற போகிறேன். இது ஒரு 800 ml அளவுக்கு நான் வந்து பாலை ஊற்றிருக்கேன். இப்போ பாருங்கள், எடுத்து வச்சிருக்கிற ப்ரெட்டை வந்து நான் இதில் போட போகிறேன். நான் பால் வந்து சூடாக தான் இருக்குது, நான் பக்கத்து அடுப்பில் வச்சுருந்தேன். இப்போ எல்லா ப்ரெட்டையும் நான் இதில் கொட்டிட்டேன். இது நல்லா வந்து இது பாலை ஃபுல்லாக இழுத்துக்கிட்டு இதுவாகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக உரிய ஆரம்பிக்குது. நான் கிட்டத்தட்ட 1 லிட்டர் அளவுக்கு பால் காய்ச்சி வச்சுருக்கேன் நான், ஃபுல் க்ரீம் மில்க்கு. இப்போ பாருங்கள், இப்போ பாருங்கள், நல்லா வந்து உள்ளே எல்லாம் பாலுக்குள்ளே வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்கி பாலெல்லாம் உறிஞ்சிட்டே இருக்கு. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே ப்ரெட்டை நம்ம பொரிச்சதுலேயே ஆயில் இருக்கும், அதனால் அந்த கீ அதிகம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம கடைசியாக சேர்த்தா போதும். ஏற்கனவே வந்து நான் சேர்த்துருக்கேன், ஒரு 50 ml அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் கீ. இப்போ பாருங்கள், நல்லா ப்ரெட்டு வந்து பாலெல்லாம் அப்படியே இழுத்துட்டு நல்லா ஊறி இப்படி இருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் எடுத்து வச்சுருக்க இந்த சீனியை வந்து போட போகிறேன். இது வந்து 200 கிராம்லேருந்து 250 கிராம் அளவில் இருக்கும். நான் இதுலேயே தான் போட்டு கிண்டுவேன், இது பாகு பதம் எதுவுமே கிடையாது. பாருங்கள், சுகர் மெல்ட் ஆனவனே திரும்பவும் அப்படியே நீர்த்து வர மாதிரி வருது.
இந்த ஸ்டேஜில் வந்து நான் இந்த கோவா போட போகிறேன். நான் எடுத்து வச்சுருக்க 100 கிராம் கோவா வந்து நான் போட போகிறேன். கோவாவை போட்டுட்டு நல்லா இப்படி கிளறி விடலாம். பாருங்க, கோவா போட்டு நான் நல்லா கிளறி விட்டுட்ருக்கேன். இப்போ சீனி இது இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நான் வந்து எடுத்து வச்சுருக்க ஏலக்காய் தூளையும் நான் போட்டுட போகிறேன். பாருங்க, பாருங்க எப்படி இருக்குன்னு. ரோஸ் வாட்டர் கூட சேர்க்கலாம், நான் வந்து சேர்க்கல. இப்போ அல்வா பாருங்க, பிரெட் அல்வா கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இந்த கரண்டியில் கூட ஒட்டவே ஒட்டாது, அப்படியே விழும் பாருங்க. இந்த அளவுக்கு இருக்கு. நம்ம கடைசியாக கொஞ்சம் இதில் கீ சேர்த்துக்க போகிறோம். கீ சேர்த்து கிளற போகிறோம். கடாயிலையும் ஒட்டாமல் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே சுருண்டு வருது பாருங்க. இது வந்து முழுசாக குழஞ்சிடக்கூடாது. இந்த மாதிரி அங்கங்கே வந்து கட்டி கட்டியாக இருக்கணும். அப்போ தான் வந்து அது சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்னும் கொஞ்சம் கீ வந்து நான் சேர்த்துக்கிறேன். இதில் கீ சேர்த்துருக்கிறது வந்து கிட்டத்தட்ட 150 ml வரைக்கும் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 50 ml ஊற்றிருந்தேன். அதுக்கப்புறம் இடையில வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன். இப்போ பாருங்கள், அல்வா ரெடி ஆயிடுச்சு. நல்லா தெரியுது உங்களுக்கு, கீலாம் வெளியில் வருது பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி இந்த அல்வா வந்து டேஸ்டியாக நான் சொன்ன மாதிரியே வந்து செஞ்சு பாருங்கள். ஃபுல்லாக வந்து கரைஞ்சிடக்கூடாது. இது இந்த மாதிரி இருக்கணும். இந்த பாருங்கள், இடையில இருக்கும் இந்த மாதிரி. இது இருக்குது பாருங்கள், இந்த மாதிரிலாம் இருக்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஃபுல்லாக கரைஞ்சா ஏதோ ஒரு சாதாரண ஒரு அல்வா கன்சிஸ்டன்சிக்கு போயிடும். அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் இதை ஒரு பவுலில் வந்து வச்சு போட்டு காட்டுறேன் பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி இந்த பிரெட் அல்வாவை வந்து வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.